Hi viewers, welcome to B.tech channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா Tally Primeக்கும் Tally ERP9க்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் Tally அப்படிங்கிறது ஒரு அக்கவுண்டிங் பேக்கேஜ் அப்படினு. அதாவது ஒரு கம்பெனி அல்லது ஒரு கடையோட வரவு செலவு கணக்கு பார்க்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படுற சாஃப்ட்வேர் தான் Tally. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் வந்திருக்கு, நிறைய ரிலீஸும் வந்திருக்கு. ஸோ முதல்ல வந்த வெர்ஷன் Tally 3.0 1990 வந்தது. ஸோ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்தது Tally ERP9 2009 வந்தது. இப்போ Tally Prime வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெர்ஷன் நவம்பர் 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெர்ஷன் Tally Prime வெர்ஷனுக்கும் Tally ERP9க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ நான் Tally ERP9 முடிச்சிருக்கேன், அப்போ நான் Tally Prime திரும்ப ஆரம்பத்துலேருந்து படிக்கணுமா அப்படின்னு. ஸோ இது உங்களுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ இந்த Tally ERP9ஓட நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா Tally Prime உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதோட பார்ட் 2 வீடியோவும் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் Tally Primeல ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மெயின் டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன், கம்பெனி கிரியேஷன், ஃபீச்சர்ஸ், கேட்வே ஆஃப் Tally, Voucher Entry. ஸோ இதிலலாம் என்ன மாற்றம் Tally Primeல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன். ஸோ நம்ம Tallyயை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செலக்ட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளேல வரும். Tally Primeஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செலக்ட் கம்பெனியில் உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரியேட் கம்பெனி, செலக்ட் ரிமோட் கம்பெனி, ஸ்பெசிஃபை பாத், செலக்ட் ஃப்ரம் டிரைவ். இங்கே நீங்கள் கிரியேட் கம்பெனி கொடுத்து இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு புது கம்பெனியை கிரியேட் பண்ணிக்கலாம், ரிமோட்டாக இருக்கிற கம்பெனியை இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு பாத் கொடுத்து அந்த பாத்லேருந்து நம்ம கம்பெனி டேட்டாவை இங்கே ஆக்சஸ் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு டிரைவில் நம்ம கம்பெனி டேட்டாஸ் இருந்ததுன்னா அதையும் இங்கே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் Tally Primeல இப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸும் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டேட்டஸ், அதாவது மைக்ரேஷன் ரெக்கார்டு. இப்போ நம்ம ப்ரீவியஸ் வெர்ஷனில் நம்மளுடைய கம்பெனி டேட்டாஸ் வச்சுருக்கோன்னா அந்த வெர்ஷன்லேருந்து நம்ம Tally Primeக்கு மாற்றிக்கலாம் மைக்ரேஷன் ரெக்கார்ட் மூலியமாக. அதே மாதிரி நம்மளுடைய டேட்டாஸ் ஏதாவது கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிப்பேர் ரெக்கார்ட் ஆப்ஷன் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டேட்டாவை நம்ம ஒரிஜினல் டேட்டாவை நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு Tally Primeல அவைலபிளாக இருக்குது. ஸோ Tally ERP9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம Tallyயை ஓப்பன் பண்ண உடனேயே கம்பெனி இன்ஃபோ மெனு டிஸ்பிளே ஆகும். இங்கே போய் நம்ம செலக்ட் கம்பெனி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இங்கே நம்ம லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இங்கே நம்ம கம்பெனியை கிரியேட் பண்ணுறதோ ரிமோட் கம்பெனியை ஆக்சஸ் பண்ணுறதோ முடியாது. ஸோ அதே மாதிரி டேட்டா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதும் Tally ERP9ல அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் Tally Primeல இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேஷன். நம்ம Tally ERP9ல ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே கம்பெனி கிரியேஷன்லேயே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம செக்யூரிட்டி கண்ட்ரோலுக்கு எஸ்ன்னு கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இதில் நம்ம பாஸ்வேர்ட் போட்டு நம்ம செக்யூர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கம்பெனி கிரியேஷனோடையே அந்த ஸ்க்ரீனோடையே கொடுத்துருந்தாங்க ERP9ல. இப்போ Tally Primeல பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கம்பெனி கிரியேஷன் ஸ்க்ரீனில் இல்லை. ஸோ அதை எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாப் ஹரிசாண்டல் மெனு பாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப் ஹரிசாண்டல் மெனு பாரில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருக்குது, Tally வேலட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸை நம்மளுடைய டேட்டாஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு சேஞ்சும் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ், இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ், டாக்ஸேஷன் ஃபீச்சர்ஸ். ஸோ Tally ERP9ல இந்த ஃபீச்சர்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா F11 ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். இப்போ Tally ERP9 பொறுத்தவரை F11 ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ Tally Primeஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணோம் இல்லையா, கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்குது பாருங்கள். கம்பெனி கிரியேட் பண்ண உடனேயே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில்
அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, டாக்ஸேஷன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமாவே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் நம்ம டிஃபால்ட்டாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸு இல்லை அக்கௌண்ட்ஸோட இன்வென்ட்ரி வந்து நம்ம கம்பைன் பண்ணுமா, டாக்ஸேஷன் ஃபீச்சர்ஸும் வேணுமா அப்படிங்கிறதுக்கு இங்கே எஸ் நோ கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு சேஞ்சும் வந்து இப்போது Tally Primeல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் Tally. ஸோ ஒரு மாஸ்டர் வந்து நம்ம Tally ERP9ல க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதாவது கேட்வே ஆஃப் Tallyல அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில், லெஜரில், சிங்கிள் லெஜரில் க்ரியேட் அப்படின்னு கொடுத்து நம்ம உள்ளே போகணும். ஸோ இது வந்து Tally ERP9ல. அதே மாதிரி ஆல்ட்ரு பண்ணோன்னாலும் நம்ம பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் Tallyல அக்கௌண்டிங் இன்ஃபோவில், லெஜரில், சிங்கிள் லெஜரில் ஆல்ட்ரு கொடுக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக இருந்தது. Tally Prime பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து கேட்வே ஆஃப் Tallyலேயே க்ரியேட், ஆல்டர், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து க்ரியேட்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன மாஸ்டர் வேணும் அப்படின்னு நம்ம ஒரே ஸ்டெப்லேயே வந்து பார்த்திங்கன்னா குரூப்பா, ஸ்டாக்கா அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஆல்ட்ரு பண்ணணும்னா நம்ம வந்து க்ரியேட்டுக்கு போகாமல் டேரெக்டாக ஆல்ட்ரு போய் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க Tally Primeல. அடுத்து பார்த்திங்கன்னா Voucher Entry. ஸோ Voucher Entry Tally ERP9ல Voucher Entry நம்ம போடும்போது சிங்கிள் என்ட்ரியிலேருந்து டபுள் என்ட்ரிக்கு மாறணும் அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணி யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் பேமெண்ட் ரிசிப்ட் கான்ட்ரா வவுச்சருக்கு நோ அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா Ctrl+V ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இன்வாய்ஸ் மோட்லேருந்து வவுச்சர் மோடுக்கு நம்ம மாறிக்கலாம் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் என்ட்ரிஸ் போடும்போது. இது வந்து Tally ERP9ல. இப்போ Tally Primeல பார்த்திங்கன்னா Ctrl+H அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் கீ யூஸ் செஞ்சு டபுள் என்ட்ரி மோட்லேருந்து சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு நம்ம மாறிக்கலாம். அதே மாதிரி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வவுச்சர்ஸ் போடும்போது Ctrl+H யூஸ் பண்ணி இன்வாய்ஸ் மோடா, அக்கௌண்டிங் மோடா அல்லது வவுச்சர் மோடுக்கும் நம்ம மாறிக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து அதாவது Ctrl+H கீ வந்து இப்போ புதுசாக Tally Primeல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸ் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றியான நாலேஜ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா B.techல வந்து Tally கோர்சஸ். B.tech வந்து Tallyயோடைய ஆத்தரைஸ்டு ஸ்டடி சென்டர். இங்கே வந்து நம்ம எல்லா கோர்சஸோட Tally கோர்சஸும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் B.tech உடைய வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா கோர்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்குது. இதில் வந்து Tallyயோடைய டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் போய் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஜாப் ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீட் ஜாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எது ஜாப் வரும்போது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற B.tech கம்ப்யூட்டர் சென்டரில் இந்த ஆப்ஷன்ஸ், இந்த Tally கோர்சஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம B.techல வந்து நீங்கள் Tally படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Tally சர்டிஃபிகேஷன் கிடைக்கும், Tallyல கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும். அதோடு பார்த்திங்கன்னா Tallyல ஒரு நல்ல அக்கௌண்ட் ஜாபும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 2 வீடியோவும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு வந்து Tally ERP9க்கும் Tally Primeக்கும் நடுவில் இருக்கிற எல்லா டிஃப்ரென்சஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.